ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் மல்டிடால்க். சாரி, வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாச்சு, போட முடியல. ஓகேவா? சாரி. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4K லெவல் வால்பேப்பர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அது என்னென்ன வெப்சைடு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மல்டிடால்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் வால்பேப்பர் அக்சஸ். நான் வந்து இதை தனியாக டைப் பண்ணி கீழே என்ட்ரி பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இந்த ஓப்பன் ஆகிருக்கல, இதுதான் அந்த பேஜு. இதில் வந்து அந்த வால்பேப்பர் அக்சஸ் அப்படிங்கிற பக்கத்தில் சர்ச் பார் இருக்குல்ல, அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி கீழே இருக்கிற ஃபோட்டோஸில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். இது எல்லாமே டைப்பில் வந்துருக்கு. என்னென்ன டைப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்லாம் இருக்குது. இதில் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி லெவல் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ கிறிஸ்மஸ் மாடலில் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 37 ஃபோட்டோ இருக்குது. ஓகே, அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோஸ் இன்னமும் டிஸ்பிளே ஆகலை, இந்த வரிசையாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு ஃபோட்டோவும் 1920x1200 அந்த லெவலில் இருக்குது. ஃபோட்டோ ஒன்றும் நல்ல பெஸ்ட்டாக ஹெச்டியாகவே இருக்கும். இதை வந்து நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா வெப்சைட்டுமே ஃப்ரீயாக தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ வெப்சைட் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறது. இதில் போய் டவுன்லோட் அப்படிங்கன்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் டவுன்லோடு ஃபுல் ரிசல்யூஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிரும். இந்த ஃபோட்டோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோட்டோ இப்போ ஜூம் பண்ணியிருக்கேன். இதோட குவாலிட்டி இந்த லெவலில் இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இந்த டெலகிராமில் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெச்டி ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, வாங்க நம்ம ரெண்டாவது வெப்சைட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிக்கிறது wallpapergave.com. இதையும் நான் தனியாக டெக்ஸ்ட்டு போடுறேன். இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் எல்லாமே 4K 2K இந்த லெவலாக இருக்கும் ஃபோட்டோ. இது வந்து ஜென்ரலாக இருக்கிற டாப்பிக்கு. கீழேயும் அதே மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வால்பேப்பருக்காக மட்டுமே இருக்கிற லிங்கு எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ சர்ச் பண்ணலாம். நான் வந்து இப்போ கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற எல்லாமே கேப்டன் அமெரிக்காவோட எத்தனை வால்பேப்பர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கு. கீழேயும் தனியாக ஃபோட்டோஸ் தனியாக இருக்கும். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இல்லை ஆடு வரும், அந்த ஆடை கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கேப்டன் அமெரிக்காவோட ஹெச்டி 4K லெவல் ஃபோட்டோ. ஓகேவா? ஃபோட்டோவும் செம்மையாக, வால்பேப்பர் எல்லாமே செம்மையாக இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் வால்பேப்பர் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
இப்போ ஃபோட்டோவோட குவாலிட்டி செக் பண்ணலாம். அப்புறம் நல்லாவே இருக்குது, உடையலை. இதே மாதிரி அது கீழே வந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட்டு wallpaperapp.com. ஓகேவா? இதுவும் அந்த வால்பேப்பர் கேவ், வால்பேப்பர் அக்சஸ் அதே மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபில்டரும் பண்ணிக்கலாம். எவ்வளோ குவாலிட்டி என்ன மாதிரி வேணும், அதே மாதிரி என்ன சைஸில் வேணும், இது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கலரிங், டேட் ரிலேட்டடாக இல்லை, அப்புறம் கேட்டகரி வாய்ஸ், எப்படி வேணால் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோ. இதில் வந்து நான் ஜோக்கர் அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே, ஜோக்கர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இது எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்க. இப்போ இந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ வந்து 3000 MB லெவலில் இருக்குது. இது வந்து 192.0 அந்த லெவலில் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு ஹை லெவலில் இருக்குது. இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து டீட்டெயிலாம் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம தனியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோடிங் ப்ராசஸ் பார்ப்போம். டவுன்லோடிங் அப்படின்னு போயிட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரி அது மாதிரி வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபோட்டோவை ப்ரிவியூ பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோடிங் பார்க்கலாம். இல்லை ஒரிஜினல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. அப்போ தான் ஃபோட்டோ வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் டவுன்லோட் ஆகும். இப்போ ஓப்பன் வித் அப்படிங்கிறத வச்சுட்டு ஓகே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது filmybeat.com. இது வந்து ஃபிலிமில் உள்ள எல்லா ஃபோட்டோவும் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக உள்ளது. இது வந்து மூவி சம்மந்தமாக மட்டுமே இருக்கிற ஃபோட்டோஸ். இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இல்லை அந்த சர்ச் பார், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மூவி வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் எடுத்துக்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேஜிஎஃப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கேஜிஎஃப் தமிழ் இதே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் தான். இந்த ஃபோட்டோஸ் அப்படிங்க இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக கேஜிஎஃப் ஃபோட்டோஸ், அதோட மூவியில் உள்ளது, அப்புறம் மூவி எப்படி எடுத்தோம் அப்படிங்கிற உள்ள நீங்கள் கேப்சர் பண்ண எல்லா ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சேவ் இமேஜ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிண்டரிஸ்ட், அது வந்து என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பிண்டரிஸ்ட் அப்புறம் ட்விட்டர், இது ரெண்டுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போதைக்கு நான் எப்படி ஓப்பன் பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். அவெஞ்சர்ஸ் இன் பிண்டரிஸ்ட் இப்போ நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த வந்துருக்கல www.pinterest அதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் இது எதுவுமே இப்போது ஓப்பன் பண்ண முடியாது. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். சைன்அப் இந்த பக்கத்தில் போட்டிருக்குல்ல அது மாதிரி வரும். இதில் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் இல்லாட்டி கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எல்லாமே நல்ல குவாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரை எல்லா வெப்சைட்டையும் நீங்களும் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து நல்ல வெப்சைட்டில் நல்லா 4K லெவலில் ஃபோட்டோ இருக்கும். அதில் சூஸ் பண்ணி எடுக்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இது உங்களுடைய எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங் ஒர்க்குக்காக இருக்கட்டும், நல்ல 4K லெவலில் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை பற்றின வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் 4K லெவலில் ஃபோட்டோ எடுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம தமிழ் மல்டிடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவேன்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன்.